ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழ் நடிகர் ரீசெண்டாக குக் வித் கோமாளிக்கு வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவர் வந்து கன்ஃபார்மான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. யார் இவர், என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எஸ், நம்மளோட ஜீ தமிழில் ரெட்டை ரோஜா, அப்புறம் வந்து இப்போ கரண்ட்டாக இந்திரா அப்படின்ற சீரியலில் வந்து நடிச்சிட்ருக்காரு. இவர் தான் நம்மளோட விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆக இருக்கிற குக் வித் கோமாளியில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக வந்து களமிறங்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. இவருக்கு குக்கிங் தெரியுமா அப்படின்னு ஒரு பக்கம் யோசனை இருந்தாலும், இப்போ லேடிஸ் ஜென்ட்ஸ் அப்படின்னு காமனாக எல்லாருமே நல்லாவே சமைக்கிறாங்க. அதுலேயும் லேடிஸை காட்டிலும் ஜென்ட்ஸ் வந்து சூப்பராகவே சமைக்கிறாங்க, நல்ல குக்காகவும் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால அக்ஷய் சமைக்கிறத பற்றி ஒன்றும் டவுட்டெல்லாம் பட வேண்டாம், நல்லாவே சமைப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா வேலைக்காக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து தங்கும்போது செல்ஃப் குக்கிங் அப்படின்னு ஆரம்பித்து நல்லாவே கற்றுக்குறாங்க யூடியூபெல்லாம் பார்த்து. அக்ஷய் ரீசெண்டாக வந்து குக் வித் கோமாளிக்கு வரப்போகிறாரு அப்படின்னு கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல ஒரு நடிகர், ரொம்பவே ஹேண்ட்ஸமான ஹீரோவும் கூட. குக் வித் கோமாளி நிறைய பேரோட லைஃப்பில் நிறைய பெரிய மாற்றத்தை வந்து உருவாக்கியிருக்கு. நம்மளே கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஷிவாங்கி, அஸ்வின், இன்னும் பவித்ரா, நிறைய பேர், புகழ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையெல்லாம் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு ரியாலிட்டி ஷோ. இப்போ அக்ஷயும் வராரு, பார்க்கலாம். வெயிட் பண்ணி பிக் ஸ்க்ரீனில் சீக்கிரமாகவே பார்ப்போம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வாழ்த்துக்கள் அக்ஷய், கலக்குங்க சமையலை செஞ்சு.